अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। वअशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु वअशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वमन ततव्वअ खैरन फ़इन्नल्लाह शाकिरुन अलीम। ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம்। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சித்திக சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, நாமெல்லாம் ரமதான் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த ரமதான் மாதத்திற்காக வேண்டி சஹாபா பெருமக்கள் 6 மாதத்திற்கு முன்பாகவே, யா அல்லாஹ், ரமதான் மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்து அந்த மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயா என்று கண்ணீர் எடுத்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உயர்தரமான அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகமான நன்மைகளையும் தரக்கூடிய மாதம்தான் ரமதான் மாதம். அந்த ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் என்னென்ன, நாம் என்னென்ன அமல்கள் அந்த ரமதான் மாதத்தில் செய்ய வேண்டும் என்பதில் கடந்த வாரம் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கும் முன்பும் பின்பும் உண்டான சுன்னத்தான வணக்கங்களை நாம் பேண வேண்டும். ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத் 2 ரக்காத், லுஹருடைய முந்திய சுன்னத், பிந்திய சுன்னத், அஸ்ருடைய முந்திய சுன்னத், மக்ரிபுடைய பிந்திய சுன்னத், இஷாவுடைய முந்திய பிந்திய சுன்னத்துகளெல்லாம் நாம் பேணி வந்தால் அல்லாஹ் தரக்கூடிய நன்மைகள் என்ன, சிறப்புகள் என்ன என்பதில் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கும் முன்பும் பின்பும் உண்டான 12 சுன்னத்தான வணக்கங்களை யார் தொழுது வருகின்றார்களோ வளமையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீட்டை, ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்ற ஹதீஸை நாம் பார்த்தோம். அதுபோக இன்னும் உபரியான வணக்கங்கள் நிறைய உண்டு. ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கும் முன்பும் பின்பும் சுன்னத்தான வணக்கங்கள் போக இன்னும் உபரியான வணக்கங்கள் நிறைய உண்டு. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த உபரியான வணக்கங்களை ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதில் ஒன்று ஸலாத்துல் துஹா, துஹாவுடைய தொழுகை என்று ஒரு தொழுகை உண்டு. துஹாவுடைய தொழுகை என்று ஒரு தொழுகை உண்டு. இந்த தொழுகையை நாம் எப்போ தொழுக வேண்டும் என்றால், ஃபஜ்ருக்கு சூரியன் உதயமான பிறகு, ஃபஜ்ருடைய அதாவது சுபு தொழுகை முடிந்து சூரியன் உதயமாகி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கழித்து லுஹருடைய நேரம் வருவதற்கு முன்பு வரை தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு பேருதான் துஹா தொழுகை. இதுவும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் நமக்கு காட்டி தரப்பட்ட ஒரு சுன்னத்தான ஒரு தொழுகையா இருக்கிறது. இந்த தொழுகையையும் ரமதான் மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? சுபுஹு தொழுதவுடன், ரமதான் மாதத்தில் சுபுஹு தொழுதவுடன் தூங்கக்கூடியவர்கள் லுஹர் தொழுகைக்கு தான் எழுந்திருப்பார்கள், இல்லையா? சுபுஹு தொழுதவுடன் தூங்கக்கூடியவர்கள் லுஹருக்கு பாங்கு சொல்வதற்கு முன்னால் தான் எழுந்திருப்பார்கள். எழுந்து அவசர அவசரமாக உது செய்து விட்டு தொழுகைக்கு வருவார்கள். ஃபர்தான அந்த ரக்காத்தை அடைவார்கள். அது சுன்னத் தொழுது விட்டு அமர்ந்திருப்பார்கள். அதற்கு பிறகு லுஹர் தொழுகை முடிந்தவுடன் தூக்கத்திற்கு சென்று விடுவார்கள். ஆனால் இது போன்ற உபரியான வணக்கங்கள் செய்யப்படுவது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ரமதான் மாதத்தில் எந்த அளவுக்கு அதிகமான உபரியான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள் நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு விடாமல் நாமெல்லாம் அவைகளை பேணி வர வேண்டும் ரமதானுக்கு பிறகும். ஏனென்றால் ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மைகளை வழங்குகிறான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான நஃபிலான வணக்கத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு நன்மை என்னவென்றால்,
மற்ற மாதங்களில் ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். மற்ற நாட்களில், மாதங்களில், வாரங்களில் ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அந்த நன்மையை ரமதான் மாதத்தில் நிறைவேற்றக்கூடிய சுன்னத்தான நஃபிலான வணக்கத்திற்கு அல்லாஹ் தருகிறான் என்றால் அந்த நன்மையை நாம் இழக்கலாமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு முன்பும் பின்பும் சுன்னத்தான வணக்கங்கள் போக உபரியான வணக்கத்தையும் நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த உபரியான வணக்கத்தில் ஒன்றுதான் ஸலாத்துல் துஹா, துஹாவுடைய தொழுகை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உலியா கலீல் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா 3 விஷயத்தை உன் வாழ்க்கையில் கடைபிடித்து வருவீராக. 3 வணக்கங்களை, 3 இபாதத்துகளை உன் வாழ்க்கையில் கடைபிடித்து வருவீராக என்று வசியத்தை எனக்கு செய்தார்கள். 3ல் ஒன்று என்ன? ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் வைத்து வருவீராக. ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் வைத்து வருவீராக. இரண்டாவது துஹாவுடைய 2 ரக்காத்தும் தொழுது வருவீராக. மூன்றாவது தூக்கத்திற்கு முன்பாகவே வித்ரே தொழுது வருவீராக என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்தாகவே இந்த 3 விஷயத்தை சொன்னார்கள். ஒன்று, ஒவ்வொரு மாதமும் 3 நோன்பு வைக்க வேண்டும். இரண்டாவது, தூக்கத்திற்கு முன்பாகவே வித்ரே தொழுக வேண்டும். மூன்றாவது, துஹாவுடைய 2 ரக்காத்துடைய வாழ்க்கையில் கடைபிடியும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்தாக செய்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார். என்றால் துஹாவுடைய தொழுகையும் ஒரு வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தொழுகை, ஒரு வணக்கம், ஒரு இபாதத். அந்த இபாதத்தும் நமக்கு சுன்னத்தாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சொன்னதை போன்று இவருக்கும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அபூ தர்தா, உடைய வாழ்க்கையில் 3 விஷயத்தை நீ விட்டு விடாதே. உன் வாழ்க்கையில் 3 விஷயத்தை நீ விட்டு விடாதே. ஒன்று என்ன? மாதத்திற்கு 3 நோன்பை நீ பிடித்து வருவீராக. இரண்டாவது, துஹாவுடைய தொழுகையும் தொழுது வருவீராக. மூன்றாவது, வித்ரு தொழாமல் தூங்கிவிட வேண்டாம் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சொன்ன இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே ரமதான் மாதத்தில் உபரியான வணக்கங்கள் எந்த அளவுக்கு நாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம் செய்ய வேண்டும். ரமதான் மாதம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தரக்கூடிய மாதம், அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக ரமதான் மாதம் இருக்கிறது. அந்த ரமதான் மாதத்தில் உபரியான வணக்கங்களை நாம் வணங்காமல் தூக்கத்தினுடைய நேரத்தையும் காலத்தையும் கழித்து விடக்கூடாது. அதே போன்று விளையாட்டுகளில், வீண் விளையாட்டுகளில், பொழுதுபோக்குக்காக வேண்டி சில விளையாட்டுகளை நாம் விளையாடுகின்றோம். அதுபோன்ற விளையாட்டுகளில் ஈடுபடாமல் ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் என்னென்ன என்பதை கேட்கின்ற நாம் இந்த தொழுகையை நாம் பேண வேண்டும். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு முன்பு பின்பு உண்ட சுன்னத்தான தொழுகைகள், அது போக உபரியான வணக்கங்கள், இவைகளையும் நாம் தொழுக வேண்டும். இந்த துஹாவுடைய ரக்காத்துகள் எத்தனை என்றால், துஹா தொழுகிற ரக்காத்து மொத்தம் 8 ரக்காத்து. 2 ரக்காத் தொழுது கொள்ளலாம், 4 ரக்காத் தொழுது கொள்ளலாம், 6 ரக்காத் தொழுது கொள்ளலாம், அதிகமாக 8 ரக்காத்து. இன்னொரு ஹதீஸில் வருகிறது, துஹாவுடைய தொழுகை 12 ரக்காத்து என்றும் வருகிறது. எனவே இந்த தொழுகையை இந்த 2 ரக்காத் தொழுக முடிந்தால் 2 ரக்காத் தொழுக வேண்டும். 4 ரக்காத் தொழுக முடியும் என்றால் 4 ரக்காத் தொழுக வேண்டும். 6 ரக்காத் தொழுக முடியும் என்றால் 6 ரக்காத் தொழுக வேண்டும். நமக்கு எவ்வளவு முடியுமோ அந்த 8க்கு 12க்கு உட்பட்டு நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரக்காத்துகள் நாம் தொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, மேலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவருக்கும் காலை நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் காலை நேரத்தில் ஒவ்வொரு எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் சதக்கா உண்டு என்று சொன்னார்கள். மனிதனுடைய எலும்புகள் மூட்டுகள் நிறைய உண்டு இல்லையா? அதாவது 360 மூட்டுகள் உண்டு என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். இன்னும் ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் ஒவ்வொரு எலும்புடைய இணைப்புகளுக்கும் சதக்கா உண்டு காலை நேரத்தில் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒவ்வொரு தஸ்பீஹும் சதக்கா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹாத்துகளும் சதக்கா, வகுல்லு தஹ்மீதுன் சதகத்துன், ஒவ்வொரு தஹ்மீதும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் சதக்கா, வகுல்லு தஹ்லீலத்தின் சதகத்துன், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை மொழிவதும் சதக்கா. அவ சுப்ஹானல்லாஹ் சொல்வதும் தர்மம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் தர்மம்,
தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதும் தர்மம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஒவ்வொரு தக்பீராத்துகளும் தர்மம் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு வஅம்ரும் பில் மஅரூஃப் ஸதகத்துன், நன்மையை ஏவுவதும் சதகாதான், நன்மையை ஏவுவதும் அது ஒரு தர்மம், வநஹ்யுன் அனில் முன்கர் ஸதகத்துன், தீமையை விட்டு மனிதனை தடுப்பதும் அதுவும் ஒரு தர்மம் என்று சொல்லிவிட்டு இதை விட சிறந்த தர்மம் எது தெரியுமா? வயுஜ்ஸியு மின் தாலிக ரகஅத்தானி யர்கஹுமா மினத் துஹா, இவைகளை விட தஹ்லீல் சொல்வதை விட, தக்பீர் சொல்வதை விட, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதை விட, அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை விட சிறந்த ஒரு தர்மம் எது தெரியுமா? 2 ரக்காத் துஹா தொழுவது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மேலும் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், மன் ஸல்லம் துஹா ரகஅத்தைனி, யார் 2 ரக்காத் துஹா தொழுகின்றார்களோ லம் யுக்தபு மினல் காஃபிலீன், இவன் ஒரு குடும்பக்குள் உள்ளவன் என்று அவனை எழுதப்பட மாட்டாது, இவன் அசட்டையானவன், குடும்பக்கானவன், இவன் ஒரு பாவி என்று எழுதப்பட மாட்டாது. வமன் ஸல்லா அர்பஅன், 4 ரக்காத் துஹா யார் தொழுகின்றார்களோ குத்திப மினல் ஆபிதீன், இவன் ஒரு வணக்கசாலி, ஒரு ஆபிது என்று எழுதப்படுகிறது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், வமன் ஸல்லா சித்தன் குஃபிய தாலிகல் யௌம, யார் துஹா தொழுகை 6 ரக்காத் தொழுகிறார்களோ அன்றைய தினத்தில் அவருக்கு அது போதுமாக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் 8 ரக்காத் யார் துஹா தொழுகை தொழுதார்களோ கதபல்லாஹு மினல் கானிதீன், இவர் இறையச்சம் உள்ளவர் என்று அல்லாஹ்வால் எழுதப்படுகிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 12 ரக்காத் துஹா தொழுகை யார் தொழுகின்றார்களோ சுருக்கத்தில் தங்கத்தால் ஆன ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்று சொன்னார்கள். இன்னைக்கு தங்கத்தால் பெரிய வீடு கட்டினா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? வீடெல்லாம் பளிங்குக்கல்லால் கட்டப்பட்டால் மக்கள் எல்லாம் புகழ்வார்கள். இவருடைய வீட்டை பாருங்கள், உள்புறமும் வெளிப்புறமும் பளிங்கு கல்லால் கட்டப்படி இருக்கிறது, பாலிசு கல்லால் கட்டப்படி இருக்கிறது, பார்க்க வீடு அழகா இருக்கு என்று அந்த வீட்டை பார்ப்பவர்களெல்லாம் அந்த வீட்டை புகழ்வார்கள், வீட்டில் உள்ளவர்களையும் புகழ்வார்கள், இந்த வீடு பார்க்க அழகா இருக்கு என்று. ஆனால் இதை விட சிறந்த ஒரு மாளிகையை, உலகத்தில் இருக்கிற எல்லா மாளிகையை விட ஒரு சிறந்த மாளிகையை அல்லாஹ் தஆலா மறுமையில் சுருக்கத்தில் அல்லாஹ் கட்டுகிறான். யாருக்கு என்றால் 12 ரக்காத் துஹா தொழுகை யார் தொழுகிறார்களோ இவருக்கு தங்கத்தால் ஆன மாளிகை. சுப்ஹானல்லாஹ், சாதாரண விஷயமா? சும்மா லேசா கிடைக்க ஒரு மாளிகை இல்லையா? இன்னைக்கு வீடு கட்டுவதாக இருந்தால் ஓட வேண்டும், உழைக்க வேண்டும், அங்கும் இங்கும் அலைய வேண்டும், சித்தாரை தேட வேண்டும், கொத்தனாரை தேட வேண்டும், இன்னும் மற்ற வேலைகளுக்கெல்லாம் ஆட்களை பிடிக்க வேண்டும். கஷ்டங்கள் உண்டு. ஆனால் எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் 12 ரக்காத்துக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் தங்கத்தாலான மாளிகையை கட்டித்தரையினார் என்றால் அந்த வணக்கத்தை நாம் விடலாமா? அந்த வணக்கத்தை நாம் தொழுகாமல் இருக்கலாமா? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யாரை சொல்ல வரோம் சொன்னா, ரமலான் மாதத்தில் ஏதோ நோன்பு நோற்றோம், நோன்பை திறந்தோம், சஹருக்கு எழுந்தோம், துவா செய்தோம் என்று இல்லாமல் இதர வணக்கங்களையும் நாம் அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வணக்கங்கள் நிறைய உண்டு. அதில் ஒன்றுதான் தொழுகை என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹதீஸ் வருகிறது, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வலியை யார் பகிர்ந்து கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை யார் பகிர்ந்து கொள்கிறார்களோ அவரோடு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதராகி நானும் போர் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அல்லாஹ்வுடைய இறைநேசர் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள். யார சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய அன்பை பெற எதை நாம் செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகையின் மூலம் அல்லாஹ்வை நீங்கள் நெருங்குங்கள். யார் அதிகமாக அல்லாஹ்வை நினைக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை அதிகமாக சுஜூது செய்கிறார்களோ இவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான். நேசிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் பார்க்கும் பார்வையாக, அவர்கள் பிடிக்கும் தரமாக, அவர்கள் நடக்கும் காலாக, அவர்கள் எண்ணும் எண்ணமாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான். அவர்கள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அவைகளையெல்லாம் அல்லாஹ் தருவான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். எனவே இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வணக்கங்கள் நிறைய உண்டு. அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள், கடமையை தாண்டி செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே 12 ரக்காத் துஹா தொழுதார். காலையில் 8 மணியில் இருந்து லுஹருக்கு முன்பு வரை உண்டான நேரத்தில் 12 ரக்காத் யார் துஹா தொழுகை தொழுகிறார்களோ அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசுதான் தங்கத்தால் ஆன ஒரு மாளிகையை சொர்க்கத்தில் அல்லாஹ் கட்டுகிறான். அவைகளை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பதாக, யார் துஹா தொழுகையை பேணுதலோடு தொழுது வருகிறாரோ, யார் துஹா தொழுகையை பேணுதலோடு தொழுது வருகிறாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. கடல் நுரை அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் சரி, கடல் நுரை அளவுக்கு
கடல் மிகப்பெரியது இல்லையா? அந்த கடலில் எவ்வளவு நுரைகள் உண்டு. அந்த நுரைகள் அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் துஹா தொழுகையின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து உபரியான வணக்கங்களில் ஒன்று உதுவுக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத், அவைகளும் உண்டு. உதுவுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுகை, இது உபரியான வணக்கங்களுக்கு கட்டுப்பட்டது. இவைகளையும் நாம் தொழுக வேண்டும். ரமதான் மாதத்தில் இவைகளையும் நாம் தொழுக வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் தவல்லஹு ஃபஅஹஸன வுதுஅ ثم ركعتين لا يسهو فيهما. யார் நல்ல முறையில் உது செய்து 2 ரக்காத் தொழுகிறாரோ, யார் நல்ல முறையில் உது செய்து 2 ரக்காத் தொழுகிறாரோ, غفر له ما تقدم من ذنبه, அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸில் யார் அழகான முறையில் உது செய்து சும்ம ஆம ஃபஸல்லா ரக்அத்தைன், பிறகு வந்து நின்று 2 ரக்காத் தொழுகிறாரோ, அந்த 2 ரக்காத்தில் ருக்குவையும் சுஜூதையும் அழகாக ஆக்கி, அந்த 2 ரக்காத்தில் ருக்குவையும் சுஜூதையும் அழகாக ஆக்கி யார் தொழுது முடித்த பிறகு சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உது செய்ததற்காக வேண்டி 2 ரக்காத் தொழுதார், உது செய்ததற்காக வேண்டி 2 ரக்காத் தொழுதால் அவருக்கு சொர்க்கம் வாஜிப் என்றார்கள். அவருக்கு சொர்க்கம் வாஜிப் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாமின் முஸ்லிமின் யதவல்லஹு ஃபயுஹ்சினு வுதுஅஹு, எந்த ஒரு முஸ்லிம் அழகான முறையில் உது செய்து சும்ம யகூமு ஃபயுஸல்லி ரக்அத்தைனி, பிறகு வந்து நின்று 2 ரக்காத் தொழுது முக்பிலுன் அலைஹிமா பிகல்பிஹி வ வஜ்ஹிஹி, அவருடைய முகத்தையும் உள்ளத்தையும் ஒருநிலைப்படுத்தி, அவருடைய முகத்தையும் உள்ளத்தையும் ஒருநிலைப்படுத்தி 2 ரக்காத் உது செஞ்ச பிறகு தொழுதால் இல்லா வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் வாஜிப் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து கேட்டார்கள், பிலாலே, மியராஜிற்கு நான் சென்றிருந்த போது எனக்கு முன்னால் உன்னுடைய செருப்பையின் ஓசை நான் செவியுற்றேன், என்ன காரணம் என்று கேட்டார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மியராஜுக்கு நான் போயிருக்கும் போது எனக்கு முன்னால் சொர்க்கத்தில் உம்முடைய செருப்பினுடைய ஓசையை நான் செவிமடுத்தேன், என்ன காரணம் என்று கேட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் வளமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரே அமல் எப்ப உது செஞ்சாலும் சரி. இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பிலாலே, நீ இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நீ விரும்பி செய்யக்கூடிய அமல் எது? நீ இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நீ விரும்பி செய்யக்கூடிய அமல் எது என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், மியராஜுக்கு நான் போயிருக்கும் போது உம்முடைய செருப்பின் ஓசையை நான் செவிமடுத்தேன் என்று சொல்லிவிட்டு, அவ என்ன அமல் செய்கிறாய் நீ விரும்பி என்று கேட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இரவிலோ பகலிலோ எனக்கு உது முறிந்தால் நான் உடனே உது செய்வேன், எனக்கு உது முறிந்து விட்டால் உடனே உது செய்து விட்டு தொழக்கூடிய 2 ரக்காத்தை நான் தொழுவேன், இதுதான் நான் விரும்பி செய்யக்கூடிய அமல், இதுதான் நான் விரும்பி செய்யக்கூடிய அமல் என்று சொன்னவுடன் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த அமலுக்காக வேண்டிதான் அல்லாஹ் உமக்கு சொர்க்கத்தை தருகிறான். இந்த அமலுக்காக வேண்டி ஒவ்வொரு உதுவுக்கு பிறகும் 2 ரக்காத்தை நீர் தொழுகின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உதுவுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுவது என்பது சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக வைக்கிறது, சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக ஆக்கி வைக்கிறது. இன்னைக்கு பாருங்க, சாதாரணமா தெரிகிறது இல்லையா? நமக்கு சாதாரண விஷயமா தெரியுது. அவ சாதாரண அமல் கூட, சாதாரண இபாதத்து கூட சொர்க்கத்தில் நம்மை நுழைவைக்க காரணமாக இருக்கிறது. எனவே இது போன்ற அமல்களை எல்லாம் ரமதான் மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும். இது போன்ற உபரியான வணக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் ரமதான் மாதத்தில் நாம் பேண வேண்டும். பேணுவது அவசியம். நன்மையை கொள்ளடிக்க வேண்டும். காரணம், ரமதான் மாதம் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும் மாதம், அல்லாஹ்வுடைய ரஹமத்து பரக்கத்து இறங்கக்கூடிய மாதம். ஒவ்வொரு அமலுக்கும் இபாதத்திற்கும் அல்லாஹ் தஆலா அதிகமான கூலிகளை நன்மைகளை வழங்கும் மாதம். எனவே இந்த இவைகளையும் நான் பேண வேண்டும். அதுபோக தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்று 2 ரக்காத் தொழுகை உண்டு. பள்ளிவாசலுக்கு எங்க போனாலும் சரிதான், மக்காவை தவிர மக்காவுக்கு ஃபர்ஸ்ட் போகக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தஹிய்யத்துல் மஸ்ஜித் தவாஃப் செய்ய வேண்டும். இதுதான் மக்கா பள்ளிவாசலுக்கு செய்யக்கூடிய காணிக்கை.
காபத்துல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய காணிக்கை. இது மக்கா காபத்துல்லா போக மற்ற எந்த பள்ளிவாசலுக்கு நாம் சென்றாலும் 2 ரக்காத்து தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்று சுன்னத்தான வணக்கம் உண்டு, ஒவ்வொருயான வணக்கம் உண்டு. அந்த வணக்கத்தையும் நான் நிறைவேற்ற வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா தஹல அஹதகுமுல் மஸ்ஜித, உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்தார், உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்தால் ஃபல் யர்கஅ ரகஅத்தைன் கப்ல அன் யஜ்லிஸ, இருப்பதற்கு முன்னால் 2 ரக்காத் தொழுது கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அவர் அமர்வதற்கு முன்னால் 2 ரக்காத் தொழுது கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், பள்ளிவாசலில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள், அவர்களும் இருந்து கொண்டார்கள். வந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ கத்தாதா எழுந்துரும் 2 ரக்காத் தொழுவும் என்றார்கள். யார் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, 2 ரக்காத் தொழுது விட்டும் உம்மை தடுத்தது எது என்று கேட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ்? நீங்களும் அமர்ந்திருக்கிறீர்கள், சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள், எனவே நான் இருந்தேன் என்று சொன்னார்கள். எனவே நானும் வந்து அமர்ந்தேன் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பள்ளிவாசலுக்கு வந்தால், எந்த பள்ளிவாசலுக்கு வந்தாலும் சரி, வந்தால் 2 ரக்காத்து தொழுகாமல் நீர் அமர வேண்டாம், அமரக்கூடாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிதாபில் பதிவாகி உள்ளது. அப்ப உபரியான வணக்கங்கள் ஒவ்வொரு பிரதான தொழுகைக்கு பிறகு முந்திய சுன்னத்தை பிந்திய சுன்னத்தை இவைகளை ரமதான் மாதத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டும். இது போக உபரியான வணக்கங்கள் நிறைய உண்டு. ஸலாத்துல் துஹா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் உது செஞ்ச பிறகு தொழுகக்கூடிய தொழுகை, துஹாவுடைய தொழுகை, அதே போன்று தஹிய்யத்துல் மஸ்ஜிதுடைய தொழுகை, அது போக தஹஜ்ஜத்துடைய தொழுகையையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். தஹஜ்ஜத்துடைய தொழுகை, இந்த இரவு தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா 40க்கும் அதிகமான இடங்களில், இரவு தொழுகையை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 40க்கும் அதிகமான இடங்களில் சொல்வதை பார்க்கிறோம். அதில் ஒரு ஆயத்தில், அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமை யஹதுருல் ஆখিরাத வ யர்ஜூ ரஹ்மத் ரப்பி, அல்லாஹ் ரஹ்மத்தை நாடியவர்களாக இரவு நேரத்தில் எழுந்து நின்று சுஜூது செய்தவர்களாக நின்றவர்களாக தொழக்கூடிய மக்களை விட சிறந்தவர் யார் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று நபியை கேட்பீராக என்றும் அல்லாஹ் கேட்க சொல்கிறார். அப்ப அறிந்தவர்கள் யார், அறியாதவர்கள் யார் என்ற அந்த ஆயத்திற்கு பெருமக்கள் விளக்கம் சொல்கின்ற போது, அறிந்தவர்கள் இரவு நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையாளி, தஹஜ்ஜத் தொழுகையை தொழக்கூடிய தொழுகையாளி தான் அறிந்தவர்கள். தொழுகாத மனிதர்கள், அறியாதவர்கள் என்று பெருமக்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். அதுபோக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில் நோன்பிலேயே சிறந்த நோன்பு, ரமதானுக்கு பிறகு நோன்பிலேயே சிறந்த நோன்பு ஆஷுரா நோன்பு என்று சொன்னார்கள். முஹர்ரம் மாதத்தில் வைக்கிற 9, 10 இதான் ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்பு. அஃபதுல் சியாமி பாத ரமதான், ரமதானுக்கு பிந்திய நோன்புகளில் சிறந்த நோன்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தில் வைக்கிற நோன்பு. தொழுகையில் சிறந்த தொழுகை, தொழுகையில் சிறந்த தொழுகை ஸலாத்துல் லைலி, இரவு தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் அஹப்புஸ் ஸலாத்தி இலல்லாஹ், தொழுகையில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தொழுகை ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் நபி தொழுத தொழுகைதான். தொழுகையில் அல்லாஹ்வுக்கு பிடித்த தொழுகை தாவூத் நபி அவர்கள் தொழுத தொழுகை. வஹப்புஸ் ஸியாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பு, நோன்பில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோன்பு சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் நபி வைத்த நோன்பு. தொழுகையில் அல்லாஹ்வுக்கு பிடித்த தொழுகை தாவூத் நபி தொழுத தொழுகை, நோன்பில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பு, உபரியான தொழுகை, உபரியான வணக்கங்களில், உபரியான நோன்புகளில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பு தாவூத் நபி அவர்கள் வைத்த நோன்பு என்று சொல்லிவிட்டு, அந்த தாவூத் நபி இரவு நேரத்தில் 3ஆக ஆக்கி கடைசி அந்த மூன்றாவது பகுதியில் தொழக்கூடியவராக இருந்தார்கள். இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவின் கடைசி நேரத்தில் தொழக்கூடிய தஹஜ்ஜத்துடைய தொழுகை வந்தார் தாவூத் நபி, இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்று என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அருள் பாலிப்பானாக. எந்த மனிதர் தஹஜ்ஜத் தொழுகைக்காக வேண்டி தானும் எழுந்து தொழுது தன் குடும்பத்தாரையும் எழுப்பி விடுகின்ற மனிதனுக்கு, தஹஜ்ஜத் தொழுகைக்காக வேண்டி இரவு தொழுகைக்காக வேண்டி தானும் எழுந்து தொழுது இம்ராத்தஹு, தன் மனைவியையும் விழிக்க செய்யக்கூடிய மனிதன், அந்த மனைவி தூங்கினாலும் மறுத்தாலும் தண்ணீரை தெளித்து எழுப்ப வேண்டும்.
முகத்துல தண்ணீரை ஊத்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் ஃபைன் அபத் நபஅு ஃபீ வஜ்ஹிக அல்மாஅ அந்த மனைவி மறுத்தால் தண்ணீர் முகத்தில் தெளியுங்கள், எழுப்பி விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி இரவு நேரத்தில் எழுந்து தொழக்கூடிய மனிதன் தான் மட்டுமல்ல தன் குடும்பத்தையும் எழுப்பி தொழு என்று தஹஜ்ஜுத் தொழுகையை தொழ வைக்கிற மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அருள் பாலிப்பானாக என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அதே போன்று ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் ரஹ்மத் கொடுப்பானாக, ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த பெண்மணி, அந்த பெண்மணியும் இரவு நேரத்தில் எழுந்து தொழுகிறாள், தன்னுடைய கணவனையும் தஹஜ்ஜுதுக்காக வேண்டி எழுப்பி விடுகிறாள். அவன் மறுத்தால் தண்ணீரை முகத்தில் தெளித்து எழுப்பி தொழ சொல்கிறாள். இந்த பெண்மணிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் பார்க்க முடியுமா? என்று அப்படி எழுப்பினார் மூதேவி படு என்று சொல்லக்கூடிய மனிதனை பார்க்கிறோம், அல்லது மூதேவி படு என்று சொல்லக்கூடிய மனைவியை பார்க்கிறோம் இல்லையா? கணவனும் எழுந்திருப்பது இல்லை, மனைவி எழுப்புவது இல்லை, மனைவியும் அதே நிலைதான். அப்படி எழுப்பினால் கணவன் எழுப்பினால் மனைவி கணவனை திட்டுகிறாள், மனைவி எழுப்பினால் கணவன் மனைவியை திட்டுகிறான். இதுதான் நிலைமை. இப்படி ஒவ்வொருவரும் தொழுது தன்னுடைய குடும்பத்தையும் தொழுகைக்காக வேண்டி எழுப்பிவிடுகின்ற மனிதனுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு உண்டு, எவ்வளவு மேன்மை உண்டு, எவ்வளவு மதிப்பு உண்டு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த தஹஜ்ஜுத் தொழுகையையும் ரமதான் மாதத்தில் நாம் விடாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சுலைமான் நபிக்கு அவங்க தாயார் உபதேசம் செய்தார்கள், சுலைமானே இரவு நேரத்தில் அதிகமாக தூங்கி அல்லாஹ் உனக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறான், நீ நாட்டை ஆளுகிறாய், மக்களை ஆளுகிறாய், இந்த உலகத்தில் அரசாட்சி செய்கின்றாய், மிகப்பெரிய ஆட்சியாளராக இருக்கிறாய். இப்படி பொறுப்புள்ள உள்ள நீ இரவு நேரத்தில் அதிகமாக தூங்காதே, இரவு நேரத்தில் நீ அதிகமாக தூங்காதே, அப்படி தூங்கி மறுமையில் ஃபக்கீராக வருவதை நீ பயந்து கொள் என்று சொன்னார்கள். இரவு நேரத்தில் அதிகமாக தூங்கி மறுமையில் ஃபக்கீராக வருவதை நீ பயந்து கொள். இரவு நேரத்தில் தூக்கத்தை குறைத்துக் கொண்டு இறை வணக்கத்தை அதிகப்படுத்துகின்றார்கள் சுலைமான் நபிக்கு அவருடைய தாயார் என்ற வரலாறை ஹதீஸில் பார்க்க என்றார். இந்த தஹஜ்ஜுத் தொழுகை ஒரு முக்கியமான ஒன்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன உடனேயே செய்த முதல் பயான் என்ன தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இவர் யூத மதத்தை சார்ந்தவர், தௌராத்தை நன்றாக கற்றவர், அறிந்தவர், கரைத்து குடித்தவர். யூத மதத்துடைய அறிஞர்கள் மிகப்பெரிய மாமேதை அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் மக்கள் எல்லாம் அவர்களை சந்தித்தார்கள், பார்த்தார்கள். நானும் ஒருவன். நான் அவர்களை பார்த்தவுடன் அறிந்து கொண்டேன், அரஃப்து லைஸ பிவஜ்ஹி கذாபுன் கذாபின், இந்த முகம் பொய்யரின் முகம் அல்ல, இந்த முகம் பொய்யரின் முகம் அல்ல. அப்ப தஹஜ்ஜுடைய நேரம் இருக்க இது முக்கியமான நேரம். அப்துல்லாஹ் ஸாரி அல்லாஹ் சொல்கிறார்கள், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் நிகழ்த்திய முதல் உரை என்னவென்றால், மதீனாவுக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹ், மதீனத்து மக்கள் எல்லாம் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்களை பார்த்தார்கள், சந்தித்தார்கள். அவர்கள் நானும் ஒருவன். அரஃப்து லைஸ பிவஜ்ஹி கذாபின், நான் பார்த்தவுடன் புரிந்து கொண்டேன் இது பொய்யர்களின் முகமல்ல, இது பொய்யரின் முகமல்ல என்று புரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு அவருடைய பேசிய முதல் பேச்சு என்ன தெரியுமா? மதீனாவுக்கு வந்து அவர்கள் பேசிய முதல் பேச்சு, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அஃசுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள், ஸலாமை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாருங்கள், மக்கள் எல்லாம் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது எழுந்து தொழுங்கள், இவரெல்லாம் செய்து வந்தால் ததுகுலுல் ஜன்னத பிஸலாமின், நீங்கள் ஈடேற்ற பெற்றவர்களாக சுருக்கத்தில் நுழைவீர்கள் என்று இந்த முறைதான் முதல் முறை மதீனத்து மக்களுக்கு என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சாதாரண ஒன்றா தஹஜ்ஜுடைய தொழுகை? ஒரு சாதாரண ஒன்றா? சாதாரண சிறப்பையும் மேன்மையும் பெற்ற ஒரு தொழுகையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சையிலேயே இந்த தொழுகை பாழாகிவிட்டது.
இரவு தொழுகை என்பது அது தஹஜ்ஜத்தா அல்லது தராவீஹா? 8-20 8-20 கடைசி 20 கிடையாது 8 தான் என்று சொன்னவர்கள் எல்லாம் 8ஐயும் விட்டு விட்டு இன்னைக்கு வீட்டில் தூங்குகிறார்கள். பார்க்குமா இல்லையா? ஒரு விஷயம் கூடாது என்றால் அதுக்கு மாற்று வழியை ஏற்படுத்த வேண்டும். ஒரு விஷயம் கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் அதுக்கு மாற்று வழியை ஏற்படுத்த வேண்டும். ஒரு காலத்தில் மகரிப் தொழுகைக்கு பிறகு மக்கள் எல்லாம் வீட்டில் குர்ஆன் ஓதுவார்கள், திக்ர் செய்வார்கள், இன்னும் சில நன்மையான காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். அது கூடாது இது கூடாது என்று சொல்லி இன்னைக்கு பெண்களை எல்லாம் டிவிக்கு முன்னால் உட்கார வைத்து விட்டார்கள். கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் இதை செய்யுங்கள் என்று மற்ற ஒரு நன்மையான காரியத்தை சொல்ல வேண்டும் இல்லையா? ஃபர்லான தொழுகைக்கு பிறகு துவா கூட்டு துவா கிடையாதுன்னு சொல்லி சரி சுன்னத்தான ஒன்று ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்ன? ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் துவாக்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். இதை செய்கின்றாயா? இந்த சுன்னத்தை பேணுகின்றாயா? இதை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றாயா? கூடாது என்று சொல்லி சுன்னத்தான துவாவும் இல்லையே, சுன்னத்தான துவாவும் இல்லையே. எனவே ரமதான் மாதத்தில் இரவு தொழுகை என்பது தஹஜ்ஜுதா அல்லது தராவீஹா என்ற சர்ச்சையில் தராவீகும் இல்லை, தராவீக தொழுகையும் இல்லை, தஹஜ்ஜுடைய தொழுகையும் இல்லை. ரமதானில் எந்த அளவுக்கு நாம் அதிகமாக நன்மை செய்ய முடியுமோ, தஹஜ்ஜுத் என்பது வேற, தராவீஹ் என்பது வேறே. நம்ம விட முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள், இறையச்சத்தால் சிறந்தவர்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸை நன்றாக விளங்கியவர்கள். நம்மகிட்ட என்ன இறைச்சம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அப்ப தராவீஹ் தொழுகை என்று ஒன்று இல்லை என்றால் ஸலாத்து தராவீஹ் என்று தலைப்பை போட்டு புகாரி ஷரீஃபில் ஏன் ஹதீஸ் வர வேண்டும்? இந்த தலைப்பை ஏன் இட வேண்டும்? எல்லா கிதாபுகளிலும் ஸலாத்து தராவீஹ் என்று தலைப்பை போட்டு எழுதியிருக்கிறார்கள். அது எத்தனை ரக்காத் என்பதையும் உமர் அல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக நமக்கு அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறார். எனவே சர்ச்சைகள் வேண்டாம். இஷா தொழுகைக்கு பிறகு நடக்கிற தராவீஹ் தொழுகையிலும் கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் கடைசி பகுதியில் தஹஜ்ஜத்தையும் நாம் பேண வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு சொன்னார்கள், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் மதீனாவுக்கு வந்து நிகழ்த்திய முதல் உரை ஸலாத்தை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்கள், மக்கள் எல்லாம் தூங்குகின்ற நேரத்தில் இரவு நேரத்தில் இருந்து தொழுங்கள், இதை கடைபிடித்தால் சொர்க்கத்தில் நுழையலாம் நிம்மதியாக என்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு சந்தோஷத்தை தர வேண்டும், என் கண்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும், குளிர்ச்சியை தர வேண்டும், என் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் என் கண்களுக்கு குளிர்ச்சியும் தரக்கூடிய ஒரு அமல், அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் நுழைய வைக்க வேண்டும், அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் நுழைய வைக்க வேண்டும், அதை சொல்லித் தாருங்கள் என்றார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழரே, யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க, ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள், தஹஜ்ஜத்தை கடைபிடியுங்கள், தஹஜ்ஜத்துடைய தொழுகையை கடைபிடியுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, தஹஜ்ஜத்துடைய தொழுகை சாதாரண தொழுகை அல்ல, இம்மையும் மறுமையிலும் நமக்கு மிகப்பெரிய வெற்றியையும் ஈரக்கத்தையும் பெற்று தரக்கூடிய ஒரு வணக்கம், ஒரு இபாதத். முரியல்லாஹ்வுடைய மகன் அப்துல்லா அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஏனென்றால் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு மனிதர் அடிக்கடி கனவு கண்டு அந்த கனவுக்குண்டான விளக்கத்தை கேட்பார். சுபஹ் தொழுகைக்கு பிறகு அடிக்கடி கனவு காண்பார். அந்த கனவுக்குண்டான விளக்கத்தையும் கேட்பார் சுபஹ் தொழுகைக்கு பிறகு. இவங்களுக்கு ஒரு ஆசை, முரியல்லாஹ்வுடைய மகன் அப்துல்லாவுக்கு ஒரு ஆசை, நாமும் கனவு கண்டு அந்த கனவுக்குண்டான விளக்கத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டால் நல்லா இருக்குமா, ரொம்ப ஆசை அவங்களுக்கு. ஒரு நாள் பள்ளிவாசலில் தூங்குகிறார்கள். இளைஞரும் கூட வாலிபரும் கூட பள்ளிவாசலில் தூங்குகிறார்கள். சரியான தூக்கம், கனவு. 2 மலக்குமார்கள் வந்தார்கள், அப்படியே தூக்கிட்டு போறாங்க. எங்க தூக்கிட்டு போறாங்க பார்த்தா நரகத்து பக்கத்தில் கொண்டு போய் என்ன விட்டாங்க. 2 மலக்குமார்கள் என்னிடத்தில் வந்து என்னை தூக்கி கொண்டு நரகத்தின் பக்கத்தில் கொண்டு போய் விட்டார்கள். அது கிணறை போன்று இருக்கிறது.
கிணத்திற்கு சுற்றுச்சுவர்கள் இருப்பதை போன்ற நரகத்திற்கும் சுற்றுச்சுவர்கள் இருக்கிறது, 2 கொம்புகளும் இருக்கிறது. சில மனிதர்களையும் நான் அங்க பார்த்தேன், குறைஷி மனிதர்களையும் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் நான் பார்த்தேன். பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. அதை பார்த்தவுடன் அஊது பில்லாஹி மினன்னார், அஊது பில்லாஹி மினன்னார், அஊது பில்லாஹி மினன்னார் என்று சொல்லிக்கொண்டே நான் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு மலக்கு வந்தார். பயப்பட வேண்டாம், பயப்படாதீர் என்று சொன்னார். பதறி விழித்தேன். காலையில் எழுந்தவுடன் எனக்கு பயம். ஏனென்றால் நான் கண்ட கனவு நரகத்தை பார்த்தேன். இது நல்ல கனவா கெட்ட கனவா, நபிகள் நாயகம் கேட்பதா என்று நினைத்து ஒரு முடிவுக்கு வந்தேன். என் சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட போய் சொன்னேன், ஹப்ஸா, எனக்கு ரொம்ப நாளா ஆசை, நான் கனவு காங்கணும், அந்த கனவுக்கு உண்டான விளக்கத்தை நபிகள் நாயகம் கேட்க வேண்டும் என்று இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்ட, பயங்கரமான கனவு, எனக்கு பயமா இருக்கு. அந்த கனவையும் சொல்லி காட்டினார்கள். பரவாயில்லை, நான் நபிகள் நாயகத்தை தெரிவிக்கிறேன் என்று சொல்லி ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், என் சகோதரர் அப்துல்லா இன்று இரவு இந்த கனவை கண்டார், இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். நிஅமர் ரஜுலு அப்துல்லா, முரியல்லாஹ்வுடைய மகன் அப்துல்லா நல்ல மனிதர், முரியல்லாஹ்வுடைய மகன் அப்துல்லா நல்ல மனிதர். லவ் கான யுஸல்லி மினல் லைலி, ஆனால் இரவு நேரத்தில் எழுந்து தொழுதா நல்லா இருக்குமே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நிஅமர் ரஜுல் அப்துல்லா, முரியல்லாஹ்வுடைய மகன் அப்துல்லா நல்ல மனிதர், இரவு நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதால் நன்றாக இருக்குமே ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஃபகான பஅத லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா, இரவு நேரத்தில் கம்மியாத்தான் தொழுவேன், அதற்கு பிறகு என் வாழ்க்கையில் தஹஜ்ஜுதை நான் விட்டதே இல்லை. சுப்ஹானல்லாஹ். தஹஜ்ஜுடைய தொழுகை எவ்வளவு ஒரு பாதுகாப்பான தொழுகை, எவ்வளவு மேன்மையான ஒரு தொழுகை. அது மட்டுமல்ல, வரலாற்றில் ஒரு குறிப்பு, ஆதிசியா என்ற ஒரு யுத்தம், முரியல்லாஹ்வுடைய ஆட்சியின் போது நடந்த ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் தான் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கண்டறியாத சஹாபி. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் ஆசைப்பட்டு, யா ரசூலல்லாஹ், எனக்கும் ஒரு வாய்ப்பை தாருங்கள், யுத்தத்தில் கலந்து கொண்டு நான் ஷஹீதாக்கப்பட. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்துல்லா, நீர் கண்டறியாத ஆளு, உன் மீது யுத்தம் கடமை இல்லை. இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கும் ஆசையா இருக்கு, பரவாயில்லை, வர வேண்டாம், நீ ஊரில் இரும் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சியின் போதும் யுத்தத்தில் கலந்து கொள்ள ஆசைப்பட்டு தன் விருப்பத்தை தெரிவித்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு வர வேண்டாம் என்று மறுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி. கலீஃபா உமர் அவர்களே, ஆதிசியா என்ற யுத்தத்துக்கு நான் வந்தே ஆக வேண்டும், நானும் கலந்து கொள்ள வேண்டும், நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், தன் விருப்பத்தை தெரிவித்தார். முரியல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கண்டறியாத ஆளு, வர வேண்டாம் என்று, நான் வந்தே தீருவேன், யுத்தத்தில் கலந்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்தார். அது மட்டுமல்ல, கொடியை என் கையில் தந்து மாறும், நான் எங்கு நின்றேனோ அதை விட்டு நகர மாட்டேன் என்றும் சொன்னார். ஏன் தெரியுமா? கண்டறியாத ஆளு, எங்க ஓடுவாங்க, எங்க போவாங்க, கண் தெரியாத ஆள் இல்லையா? கண் தெரிந்தால் அல்லவா அங்கும் இங்கும் ஓடுவதற்கு. எனவே என்னுடைய கையில் கொடியை தாருங்கள், நான் நின்ற இடத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி கொடியை கேட்டார். கொடி சாய்ந்து விட்டால் யுத்தம் தோல்வியடைந்து விட்டது, கொடி நின்றால் யுத்தம் வெற்றியடைந்து விட்டது என்பதற்குண்டான அடையாளம். எனவே அந்த யுத்தத்தில், காதிசியா என்ற யுத்தத்தில் நான் கலந்து கொள்வேன் என்ற விருப்பத்தை தெரிவித்து பிடிவாதம் பிடித்து அந்த யுத்தத்துக்கு சென்றார். கொடி கையில் கொடுக்கப்பட்டது. அங்கும் இங்கும் ஓடாமல் ஆடாமல் அசையாமல் எதிரிகள் தாக்கிய அந்த தாக்கத்தை எதிரிகள் தாக்கிய அதையெல்லாம் உடம்பில் வாங்கி கொண்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். உடம்பில் 97 காயங்கள் இருந்தது. உடம்பில் 97 காயங்கள். அந்த யுத்தத்தின் போது ருஸ்தும் என்ற மன்னர் தன்னுடைய உளவாளிகளை அனுப்பி வைக்கிறான். வந்த முஸ்லிம்கள் எத்தனை பேர்?
நம்ம விட அதிகமாக இருக்கிறார்களா கம்மியாக இருக்கிறார்களா, நாம் அவர்களை வெல்ல முடியுமா வெல்ல முடியாதா என்பதை உளவு பார்த்து வர வேண்டும் என்று ருஸ்தும் என்ற மன்னன் தன் படையை அனுப்பி வைத்தான். வந்தவர்கள் தான் பார்த்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், தன்னுடைய பார்த்த அந்த செய்தியை சொன்னார்கள். ருஸ்தும் மன்னனே, ஒருபோதும் நாம் அந்த முஸ்லிம்களை வெல்ல முடியாது, ஒருபோதும் நாம் அந்த முஸ்லிம்களை வெல்ல முடியாது. என்ன காரணம்? நம்மை விட அவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா? இல்லை. நாம் 1,00,000க்கும் அதிகமான படைகள் நபர்கள் இருக்கோம், அவர்கள் கம்மியான ஆட்கள் தான். கம்மின் ஃபியாத்தின் கலீலத்தின் கலபத்தி ஃபியாத்தின் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். பெண்ணும் பெரிய கூட்டத்தை சின்ன செய்ய கூட்டங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு வென்றதை பார்க்கவில்லையா நபியே என்று அல்லாஹ் கேட்கிறார். முஸ்லிம்கள் கம்மி, ருஸ்தும் மன்னருடைய ஆட்கள் 1,00,000க்கும் அதிகமான மக்கள். இந்த முஸ்லிம்களை பார்த்த உளவு படையினர் சொன்னார்கள், மன்னர் ருஸ்தும் அவர்களே, முஸ்லிம்களை நாம் வெல்ல முடியாது. காரணம், இரவு நேரத்தில் அவர்கள் துறவிகளை போன்று மாறி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் 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 என்று அழுது புலம்பி கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்தால் எங்களுக்கே பயமாக இருக்கிறது. பகல் நேரத்தில் பார்த்தால் கம்மியாக இருந்தாலும் தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்துக் கொண்டு மிகப்பெரிய வீரர்களை வெல்லக்கூடிய சக்தி பெற்றவர்களை போன்று காட்சியளிக்கிறார்கள். பகல் நேரத்தில் மிகப்பெரிய வீரர்களாக இருக்கிறார்கள், இரவு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது புலம்புகின்ற காட்சியை பார்த்தால் நிச்சயமாக நமக்கு தோல்வி, அவளுக்கு வெற்றி. எவ்வளவு ஒரு விஷயம்! இரவு தொழுகை என்பது, தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது, அந்த நேரத்தில் துஆ கேட்பது என்பது இதனுடைய உள்ளத்தில் பயத்தை போடக்கூடிய ஒன்று. இன்னைக்கு சுன்னத்தான உபரியான வணக்கங்கள் நம்மிடத்தில் இல்லை, இபாதத்துகள் இல்லை, ஈமான் இல்லை, நம்முடைய இபாதத்துகளில் இஹ்லாஸ் இல்லை, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை. எனவே எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் சமூகத்திற்கு வீழ்ச்சி, எங்கு பார்த்தாலும் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு சரிவு, தோல்வி இல்லையா? உபரியான வணக்கங்கள் என்பது, சுன்னத்தான வணக்கங்கள் என்பது, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், தஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது பாவத்தை மன்னிக்க காரணமாக அமையும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரும், அதே போன்று பாவத்தை விட்டும் தடுக்கும் ஒரு சாதனமாக இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னும் நிறைய சிறப்புகள் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு உண்டு. எனவே வரக்கூடிய ரமதான் மாதத்தில் உபரியான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்களை நாம் பேணி இறைவனுக்கு நெருக்கமாக நாம் ஆக வேண்டும். இறைவன் நெருக்கத்தையும் அன்பையும் உதவியும் நாம் பெறுவதற்கு காரணமாக நம்முடைய உபரியான வழக்கங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.